ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், மிதுன ராசிக்குள்ளே குரு பிரவேசமாக இருக்கார், கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சந்திரனோட ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம். இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது புதன் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் ரிஷபராசியில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற, இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம், அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம். ஜூன் 9ஆம் தேதி 9/6 அன்று வைகாசி விசாகம், முருகனுக்குண்டான விசேஷமான நாள். முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி இந்த காவடி எடுக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட. ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவருடைய ஜெயந்தி. அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஜூன் 11 புத்த பூர்ணிமா. ஜூன் 24 மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தால் மழை ஜாஸ்தியாகும். ஜூன் 25 அமாவாசை, அதாவது பித்ருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்கள், தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ, தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ, இல்லை 2 பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும். தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும். தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய 5 தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி. அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷமாக 7 வருஷமாக பணத்துக்காக நீங்கள் படாத பாடுபட்டிருக்கீங்க. பணத்துக்கு, வார்த்தைக்கு மரியாதை, உங்களுடைய வாக்கு வன்மை, என்னதான் உங்ககிட்ட திறமை இருந்தும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் குரு அவ்வளோவா சாதகமாக இல்லை. இத்தனைக்கும் குரு 5ஆம் இடத்துல இருந்தப்போ கூட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெருசாக அவங்களுக்கு சாதகமாக பண்ணல. ஒரு 5ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருந்தப்போ கூட. ஆனால் இப்போ எங்கே வந்திருக்காருன்னா, அவர் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. வாக்கு வன்மை அதிகரிக்கும் மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு உங்கள் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை யாரும் பேச மாட்டாங்க.
உங்கள் வீட்டிலையும் சரி, உங்கள் வேலையிலையும் சரி, உங்கள் அலுவலகத்திலையும் சரி, செய்யக்கூடிய தொழிலையும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாருமே கொடைபிடிப்பார்கள். அந்தளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். வருமானம் குறைபாடில்லாத வருமானமாக இருக்கும். அதாவது இது நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு என்னவோ அதுக்கு வருமானம் வரும். ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா செலவாக 1 லட்ச ரூபாய்க்கு வருமானம் வந்துடும் உங்கள் பிஸ்னஸில். ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு, அதை ஓட்டுறதுக்குள்ளே நீங்கள் படுற அவஸ்தை இருந்தது. எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு அவமானப்பட்டு இப்போது எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படும். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற மாதமாக இருக்கும். குரு சாதகமாக இருக்கார். 5ஆம் இடத்துக்கு சனி போயிருக்காரு அப்படின்னா குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சலை சந்திப்பார்கள். அவர்களால் உங்களுக்கும் அலைச்சல் இருக்கும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, காலேஜுக்கு கொண்டு போய் விடுறது, அவங்கள கொண்டு போயிட்டு ஹாஸ்டலில் சேர்க்கறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களில் மூக்க நுழைச்சி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கண்டும் காணாமலும் போயிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு. அதை சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. ஆனால் சொல்கிற விதம் தான் மாற்றணும். ஏன்னா நல்ல வார்த்தையை பயன்படுத்தி அந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபங்கள் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுக்கு பணம் வந்ததுன்னா சொத்து சேர்க்கை ஏற்படணும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. தன லாபம் வரணும். தன லாபம் வந்ததுன்னா, எக்ஸஸ் மணி வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணலாமா? இல்லை கோல்டு வாங்கி வைக்கலாமா? கோல்டு வாங்கி வைக்கிறது விசேஷம். ஆனால் இந்த ஷேர் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ட்ரேடிங்காக பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும். ஏன்னா சனி 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபத்தையும் கொடுப்பாரு, லாபத்தையும் கெடுப்பார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய அரசியல் வாழ்வு மீண்டும் ஒரு புதிய மறுமலர்ச்சியை சந்திக்கும் மாதமாக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மாதமாக இருக்கும். தொட்டது துலங்கும் மாதமாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாளாக வந்து தங்கத்தை தொட்டால் கூட அது பித்தளையாக மாறும். இப்போ நீங்கள் வந்து மண்ணை தொட்டால் கூட பொண்ணாக மாறக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்க போகிறது. உங்களுக்கு எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை தேவை. கொஞ்சம் வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். எப்படி பெண்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் போகணும் அப்படின்னு. இப்போ ஆண்களுக்கும் அதை சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடத்துல இந்த மாத முற்பகுதி வரை 15 தேதி வரைக்கும் சூரியன் இருப்பார். அதனால் சில பேர் உங்ககிட்ட ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஆட்டிடியூட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும். அதை மட்டும் விட்டுட்டு போகணும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது அவசியம். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் முதல் 15 நாட்களுக்கு சூரிய உபாசனை செய்ய வேண்டும். ஆதித்ய கிருதயம் சொல்லி வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் மாத பிற்பகுதி 15லேருந்து 31 தேதி வரைக்கும் குரு வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக எந்தெந்த கோயிலெல்லாம் சிவலிங்கத்துக்கு மேலே சூரியனுடைய ஒளி விழுதோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக அந்த சூரிய ஒளி விழும்பொழுது போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியையும் வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவதற்குண்டான உபாயமாக அமைந்திடும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு. இதுதான் அது. அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அது ஒரு போர்ஷன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தவன் எவனும் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது, அதை வளப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு, நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும், வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.